கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார நாட்களை ஒரு நாளைக்கு கிருபையை கொடுத்த நம்மளுடைய பிதாவை தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதிகளும் சோதரர்களும் தேவனுக்கும் இருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரன் சொன்ன வண்ணமாக பாடத்தின் தலைப்பு பிலிப்பியன் ஜெயிலர் என்ற பாடம் எடுத்தது. இது முன்னாடி சமீபத்தில் தான் எடுக்கப்பட்டிருந்தது. திருப்பி ஒரு ஆட்டு எடுக்கப்பட்டு கொஞ்சம் எனக்கு தொண்டையும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம், அதனால் கிராம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன்ப்பா, அதனால தான் கொஞ்சம் இதாக நல்லா இருக்குது. அதெல்லாம் மன்னிக்கணும். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா. ஆதார வசனம் வாசிப்போம். பிலிப்பியன் ஜெயிலர் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஊழியத்தின் நிமித்தமாக, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கொள்ளும் போது அவங்களுடைய மனநிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுல தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசப்பொருளை பார்த்தினா விசுவாசிக்கிறாங்க, பாபிலோனில் கூட விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விசுவாசத்தில் என்னென்ன விசுவாசம் இருக்குது அப்படின்றத அந்த அப்போஸ்தலரும் சீலாவுன்றதான் பார்க்க போகிறோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், இதே போல் ஒரு ஊழியங்களில் இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா 2வது பயணமாக போயிட்டுருக்கிறாங்க. எங்கன்னா பிலிப்பின்ற ஊரில் தான் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஒரு பிரியமான ஒரு சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க. சகோதரி பேர் என்னன்னு தெரியுங்களா? அந்த சகோதரி வீட்டில் இருந்து தான் லீதியான்ற வீட்டில் இருந்தால் அவங்க ஊழியமே பண்ண போயிட்டுருக்கிறாங்க. இப்போ லீதியா வீட்டில் தங்கிட்டு தான் பவுலும் சீலாவும் இருந்துட்டு தான் ஊழியம் செய்ய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அவங்க எப்போ போய் எங்கெங்கெல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் இவங்க போய் ஊழியம் பண்ண வேலை தான். இதே வேலை தான் இவங்க 2 பேருக்கும். எங்கெங்கெல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் இவங்களுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் அங்கே ஒரு இளம் சிறியை போய் பார்க்குறாங்க. அந்த இளம் சிறி நல்ல சிறி தான், ஆனால் அந்த பெண்மணியை செய்து கொண்டிருக்க வேலை பார்த்தினா ஒரு தவறான வேலையாக தான் இருக்கிறது. அது என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? படிங்க சார். குறி சொல்லுதல், எதிர்காலத்தை பற்றி முன்னுரைத்தல். யாரு? அந்த பெண், இளம் பெண்ணு. படிங்க சார். தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஏதாவது பொருள் காணாயினா போயிடுச்சுன்னா கூட நம்ம கவலைப்படவே தேவையில்லை, அந்த பொண்ணுக்கிட்ட போனால் கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவிகளோட தொடர்பு கொள்ளுதுன்னா எந்த ஆவிகளை பற்றி சொல்கிறாங்க? இறந்து போன, ஆமாம், நமக்கு தெரியுது இறந்து போன ஆவிகள் என்ன ஆவிகள். ஆனால் அவங்க இறந்து போன ஆவிகளை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வியாபாரமாக பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க. படிங்க சார். இதை வச்சு யார் நடத்திட்டு வரா? இந்த பொண்ணை வச்சு ஒரு முதலாளிமார்கள் இந்த அம்மாவை வச்சு தொழிலை வச்சு நடத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. இப்போ யாராவது காணா போச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பைசாவை வாங்கிட்டு இந்த அம்மா இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்னவோ தொலைஞ்சு போனதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்க மித்ததை பூரா எடுத்தாங்க. இது இந்த மாதிரி தொழில் ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. படிங்க சார். மேலும் அங்குள்ள எல்லா ஜனங்களால் அறியப்பட்டதோடு மேற்சொன்ன கிரியைகள் மூலம் அவருடைய எஜமான்களுக்கு அதிக அளவில் வருமானத்தை ஈட்டி கொடுத்து வந்தார். இந்த எப்படின்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு அட்வான்ஸ்லாம் இந்த அம்மாவெல்லாம் கொடுக்க முடியாது, இவங்க தான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த அம்மாவை வச்சு ஒரு வியாபாரமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதை தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை எந்த விதத்திலும் டைரெக்டாக எதுவுமே செய்யவே இல்லை. ஒரு நாள் அந்த பெண் பார்த்து பவுலும் சீலாவையும் பார்த்து பேசுது.
என்ன பேசுது? அப்போஸ்தலர் 16:17 அப்போஸ்தலர் 16:17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து. அவள் எவள்? அந்த ஸ்திரீ, இளம் ஸ்திரீ. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்றது சொன்னது கரெக்டு தானுங்களா? யார் சொல்கிறா? அந்த பெண்மணி பவுலையும் சீலாவையும் பார்த்து சொல்கிறாங்க, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். உண்மைதானுங்களா? உண்மைதான். படிங்க சார். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சத்தமிட்டால். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறல் என்று சத்தமிட்டால்ன்றது இந்த பெண்மணி ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இப்போ இந்த பெண்மணி சொல்லுதா, இல்லை இந்த பெண்மணிக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டுப்போன தேவதூதர்கள் சொல்கிறாங்களா? ஏன்னா இந்த பெண்மணிக்குள்ளே இருக்குதுன்றது தெரியாது, நமக்கு என்னன்றது தெரியல. ஆனால் கரெக்டாக பவுலும் சீலாவும் பார்த்து சொல்லணும்னா இந்த பெண்மணிக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டுப்போன தேவதூதர்கள் சொல்கிறாங்களா, இல்லை இந்த பெண் சொல்லுதா? கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் சொல்கிறாங்க. எதற்காக கெட்டுப்போன தேவதூதர்கள் பவுலையும் சீலாவும் பார்த்து இந்த இதை சொல்லணும்? ஏன்னா தினந்தோறும் ஊழியத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குதான். ஆனால் எதுக்காக சேவனே இருக்கிற மாதிரி இந்த அம்மா போய் பவுலையும் சீலாவையும் பார்த்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இவர் பின்னாடி போனதா ரட்சிப்பு கிடைக்குன்னு எதுக்காக சொல்லணும்? ஏன்னா இந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன அந்த தேவதூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறேன், நம்மளை ஒரு நாள் இவர் என்ன பண்ணிடுவார்? விரட்டிடுவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, விரட்டுறதுக்கு முன்னாடி இவரை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒதுங்கி இருந்துக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் என்ன பண்ணிடுவார்? இவர் விரட்டிடுவார். அப்போ அந்த விரட்டக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்குது? பவுல்கிட்ட இருக்குது. இதே போல் ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்ட அந்த விரட்டக்கூடிய பவர் நம்மள்ட்ட என்ன பவர்? நம்மள்கிட்டே இருக்கணுன்றது தான். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, பவுல் இதை கேட்ட விஷயத்தை கண்ட உடனே படிங்க சார். ஆனால் அந்த பொண்ணு கொடுக்கப்பட்டது சாட்சி என்ன? அது உண்மையான சத்தியம் தான். படிங்க சார். இப்போ எதுக்காக சினமடைந்தாரு? சத்தியம் வரக்கூடாத இடத்துலேருந்து வந்ததுனால தான் பவுல் என்ன பண்ணிட்டாரு? கோவப்பட்டுட்டார். கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார்? படிங்க சார். இப்போ சத்தியம் வரக்கூடாத ஒருத்தவங்கள்ட்ட வந்து வருது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இந்த அசுத்தாவி பவுலையும் சீலாவையும் பார்த்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனும் இவருக்கு பின்னாடிக்கு போனாதான் ஒரு ரட்சிப்பு வரும்னு இருந்தது. வளர்ச்சிக்காண்டது அல்ல, இது வீழ்த்து கூடுவதுக்கன்றதான் தெரிஞ்சு போன உடனே தான் இனிமேல் உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொன்னா உடனே பவுல் என்ன பண்ணிட்டார்னா, அப்போஸ்தலர் 16:18 படிங்க சார். இது கொஞ்ச நாள் கிடையாது, ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப சினம் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னது? பவுல் சினம் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னது? சத்தியம் வரக்கூடாத ஒருத்தர்ல இருந்து வந்தனால இவர் என்ன பண்ணிட்டாரு? சினம் கொண்டனால நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அது உடனே என்ன ஆயிடுச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்திரீ பாட்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. பவுல் பாட்டு இருந்திருக்கிறாங்க. பவுல் அவர் பாட்டு ஊழியத்தை பாட்டு அவர் பாட்டு இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு பாட்டு அது செவனே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மா யாருக்கு நஷ்டமாக இருக்கும் பண்ணுறீங்க? முதலாளிமாருக்கு எஜமானுங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இவங்க தானே எல்லாமே காஸ்ட்லியான எல்லாம் ரூமெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி எல்லோரும் இங்கே வாங்க, உங்களுக்கு காணாமல் போகிற பொருளை வேணும்னா எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். கெட்டு போன யாராவது செத்து போனவங்க அப்பாவோ அம்மாவோ யாராவது இருந்தாலும் பேசணுன்னா கூட வரலான்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க. இப்போ இது யாருக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா, இந்த எஜமானுங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. இப்போ கடும் கோபம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்திரீ மேலேயும் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா, இந்த கடும் கோபம் வரத்துக்கு காரணம் இந்த ஸ்திரீ மேலையா, இல்லை கெட்டுப்போன தேவதூதர்கள் மேலையா, இல்லை பவுல் மேலையா? பவுல் மேலே தான் வந்திருக்கும். அவர் பாட்டு அமைதியாக ஊழியத்தை பார்த்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஊழியமே இதுதான். எங்கே இடர்வு இருக்குதோ அங்கே போய் ஊழியத்தை சொல்லக்கூடியதான் ஊழியமே.
அவர் சரியாக தான் செஞ்சுருக்கிறாரு. இப்போ என்ன அவர் வந்திருக்குன்னா, இவர் மேலே ஒரு ரிவெஞ்ச் வந்துருச்சு. படிங்க சார். இம்மாதிரியான பழிவாங்கும் எண்ணம் உலகளவில் உள்ளது. உள்ளதானே பிரதர்? பழி வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? நான் தான் பெரிய ஆள், நான் தான் சின்ன ஆள்லாம் கிடையாது. ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு தரித்திரன் கூட இருக்கிறான், கையேந்தி கொண்டு இருக்கிற தரித்திரன்ட்ட கூட போய் நம்ம போய் ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோன்னா அவன் கண்டிப்பாக நம்மளை சீண்டுவான். நம்ம ஒன்றும் இல்லாதவன், நீ மேலே உள்ளவெல்லாம் பார்க்கல மாட்டான். நம்மளை சீண்டணும் அப்படி நினச்சிட்டானா கண்டிப்பாக நம்ம சீண்ட ஆரம்பிச்சிடுவான். நம்ம எதுவுமே எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டோன்னா அவன் பாட்டு இருந்திருப்பான். படிங்க சார். சத்தியமும் அதன் ஊழியமும் தங்கள் வழியில் அமைதியாக செல்கின்ற வரை உலகம் அவர்களுடைய சொந்த அலுவல்களில் மூழ்கி இருப்பார்கள். நம்ம பாட்டுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு யாருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பும் சொல்லாமல் இருந்தால் அவங்க பாட்டுக்கு அவங்க ஊழியத்தை பார்த்துருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம ஊழியத்தை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். படிங்க சார். ஆனால் யாரேனும் சத்தியத்தையும் நீதியையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்தால் அவர்களுடைய விருப்பங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தீங்கு விளைவிக்க நினைப்பதோடு இவ்வுலகம் அவர்களை வீரியத்துடன் எதிர்க்கும். அப்போ நம்மளுடைய ஊழியம் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சி போய் நம்ம செய்யக்கூடிய ஊழியம் அவருக்கு பிடிச்சி போய் அந்த வார்த்தை வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாங்கன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? வீரியத்தோடு தான் பார்ப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு போராட்டம் பண்ண, ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ஒரு எனிமி, ஒரு கோவத்தை கொண்டு போடக்கூடாது. அப்போ பவுல் செஞ்சாரா இல்லையா? பவுல் செஞ்ச மாதிரி நம்மளும் ஊழியம் செஞ்சோன்னா நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அப்போது இந்த கோவப்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாங்கள? இதே ஒரு கோவப்படக்கூடிய நேரத்தில், ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய இடத்துல கோவப்படும் போது நம்மளும் என்ன பண்ணலாம்? பதிலுக்கு அவங்களையும் திட்டலாமா? இல்லை அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாமா? இல்லைன்னா சத்தியத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் போயிடணும். எதை செய்யலாங்கள? சத்தியத்தை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அவங்களே கோபமாக இருக்கிறாங்க நம்ம மேலே, ஆக்ரோஷத்தில் நம்ம மேலே கோவப்படணுன்றார். அந்த இடத்துல போய் நம்ம பிரதர் இங்கே வாங்க, நீங்கள் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு வாங்க, நான் வந்து சத்தியம் சொல்கிறேன், வாங்க திருத்துவ சப்ஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க எந்த விதத்திலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அவரோட சூழ்நிலைகளை பார்த்துட்டு தான் நம்ம சத்தியம் சொல்ல வேண்டும்னு சொல்கிறாரு. படிங்க சார். விட்டு விடுவது நமக்கு மிக மிக நன்று. விட்டு விடுவது மிக மிக நன்று. நீங்கள் வாங்க பிரதர், நான் உங்களை எப்படியாவது வந்து ரேன்சம்னால சத்தியத்தினால சொல்லியே அவன் நம்ம சொன்னோன்னா அவங்க யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்படின்னா கன்வென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இது சத்தியம் கிடையாது. அவங்க எப்போ கன்வென்ஷன் ஆகி மாறி வராங்களோ அப்போ போய் நம்ம சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றார். படிங்க சார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை மனிதனுடைய இருதயத்தை பிளக்கும் சத்தியமாக பயன்படுத்தாமல், மனிதனுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மனிதனுடைய இருதயத்தை பிளக்கும் சத்தியமாக இருக்கக்கூடாதுன்றார். அப்போ பேதுரு மட்டும் சொன்னாராங்க? பேதுரு சொல்லும்போது மட்டும் இருதயத்தில் குத்துதுன்னு சொன்னார். பங்க பிரசங்கம் பண்ண இருதயத்தில் குத்தப்பட்டதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா இருதயத்தை பிளக்கும் சத்தியமாக சொல்லக்கூடாது. யாருடைய இருதயம் காயப்பட்டு சத்தியத்தை கேட்கணும்னு சொல்லி வாஞ்சியாக இருக்குதோ அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்றாரு. படிங்க சார்த்தது. ஏற்கனவே இருதயம் ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு, அவங்க ரொம்ப மனம் உடஞ்சி போய்க்கிறாங்க. அந்த மாதிரிகள்கிட்ட போய் காது உள்ளவன் யார் கேட்கப்படுகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்கன்றாரு. தேவையில்லாமல் நம்ம சொல்லி நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றாரு. படிங்க சார். தேவ கிருபையின் செய்தியை கேட்கிறதற்கு காதுள்ளவர்களிடத்திலும் தெய்வீக வழிநடத்துதலின்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு மற்றும் ஆசீர்வாதம் கொண்டு வரும் நற்செய்தியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? சத்தியத்தை யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே வந்திருக்குதோ அந்த மாதிரி இருதயத்துக்கிட்ட தான் சத்தியத்தை சொல்லணும். இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல தேவன் ஒரு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்காகனா இந்த இடத்துல தான் இருதயம் மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். நல்ல நிலம், எந்த நிலம் விதைக்கப்பட்டு அது முளைக்கக்கூடியதோ அந்த நிலத்தில் தான் நீங்கள் விதைக்கணும். தேவையில்லாமல் நம்ம நிலத்தில் நம்ம போட்டுட்டோன்னா வேஸ்ட், அது காலத்தை நேரத்தையும் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்கிறாரு. படிங்க அடுத்தது. உங்களால் கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாக இருங்கள். உங்களால் கூடுமான வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் சத்தியத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்லலை,
சத்தியத்தை யாராவது தவறுன்னு சொல்லிட்டா நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல சத்தியத்தை என்னன்றதை போதிக்க சொல்லக்கூடிய இருக்கணும். நம்ம சமாதானமாக இருந்துட்டாவே எந்த விதமானதும் கிடையாது. படிங்க ஸ்டெப் ஃபுல்லாக. வீண் பிரச்சனைகளை தூண்டிவிடும் அளவிற்கு வழி தவறி நடக்கக்கூடாது என்பதே இவ்வசனத்தின் கருப்பொருளாகும். பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும் ஒரு இடத்துல, ஊழியம் பண்ண போகிற இடத்துல. அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ரொம்ப போய் அதிகமாக போய் பிரச்சனை இன்னும் அதிகமாக கொண்டு விட்டுட்டோன்னா, சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம இந்த காரியம் செஞ்சுட்டோன்னா இன்னும் அதிகமாக தான் ஆயிரும். அதனால் சத்தியத்தின் காரியமாக அந்த பிரச்சனையை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. படிங்க சார். ஆனால் தேவனுடைய மேற்பார்வையின்படி பிரச்சனைகள் வரும் என்றால் அதை அனுமதித்து அவரிடம் முழு விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் இருந்து அது நம்முடைய நன்மைக்காகவும் பலனுக்காகவுமே என்று உணர வேண்டும். அப்ப இந்த பிரச்சனை யார் அனுமதிச்சது? தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். அப்போ தேவன் அவருடைய வேலைக்காகவும் அவருடைய நிமித்தமாகவும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதிக்கக்கூடியவராக தான் இருப்பார்னு தான் இருக்குது. அப்போது தேவன் அனுமதிக்கிற பிரச்சனைகள் அவருக்காக தான் இருக்கும், அவருடைய பிள்ளையாக தான் இருக்க வேண்டுன்றார். படிங்க சார். அடுத்தது அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 19 வசனம். அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிகளில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த எஜமான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோமர் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, கட்டி போட வச்சுட்டாங்க. படிங்க சார். அடுத்தது அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையை சொல்லி அந்த உள்ள ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஒரு பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, உண்மையை சொல்லவே இல்லை. ஒரு பொய் சாட்சி சொல்லி சீலாவையும் பவுலையும் உள்ள போட்டுருக்காங்க. இப்போ என்னன்னா, யார் அசுத்தாவை விரட்டி விட்டா? பவுல் தான் விரட்டி விட்டுருக்கிறாரு. இதில் யார் பாடுபடுறா? திருப்பி கூடயும் சீலாவும் தான் பாடுபடுறாரு. அப்போ நம்மளுடைய ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம போகக்கூடிய காரியங்களையுமே அவர் மட்டும் பாடுபட முடியாது, அவரோட கூட இருக்கிறவங்களும் நம்ம உபத்திரம் படத்தான் முடிஞ்சு. அப்போது இந்த இடத்துல ஒரு தவறான செய்தி பண்ணி முடிச்சிட்டோன்னா, இந்த உபத்திரங்கள் இந்த வேதனைகள் படக்கூடியதுக்கு அப்போஸ்தலர் 16:22 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 16:22 வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. இப்போ ஜனங்கள் கூட்டம் கூடுறது அவங்களுக்கு ஒரு என்டர்டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் எந்த விதத்திலும் பேசவே இல்லை பவுல். அந்த இடத்துல ஒரு பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சீலாவும் இதில் துன்பப்பட்டிருக்கிறாங்க. கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சட்டையை கலட்டி கிழிச்சு அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசலை. ஆனால் கடைசியாக ரோமர் இதில் பேசுகிறாரு. இந்த இடத்துல பேசக்கூடிய காரணம், இவ்வளோ தூரத்துக்கு காரணம் வரத்துக்கு என்ன நினச்சிருப்பார் பவுல்? இப்போ இவ்வளோ தூரம் வேதனைப்பட்டிருப்பார்ல. பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது இப்போ அடிச்சிருக்கிறாங்க, எல்லாத்திலும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பவுல் என்ன நினப்பில் இருந்திருப்பார்? இருந்ததில் அப்படியே யோசித்து பார்த்துருப்பார். இதே போல தானே நானும் அடிச்சிருப்பேன், இதே போல தானே நானும் சித்திரவதை பண்ணியிருப்பேன். ஒரு பொய்யான செய்தியை கேட்டு உண்மை நினச்சி ஜனங்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் உண்மை நல்லவன் சொல்லக்கூட முடியலாது. அந்த சூழலில் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் நான் வாங்கி கொள்றதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கி எனக்கு இந்த தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னா, அப்போ நான் என்ன பண்ணணும்? வாங்கி நான் வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் வரக்கிறதுக்கு யார் இதை காரணமாக இருக்கும்? இந்த அடிக்கிறதுக்கும் இந்த சித்திரவதைப்படுறதுக்கும் யார் காரணமாக இருக்கும்? கரெக்டாக ஒரு ரூட் காட் சொல்லுங்களேன். இல்லை 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 இவர் பாடுபடுறதுக்கு, இந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை இப்போ படுறதுக்கு யார் காரணமாக இருக்கும்? தேவன் இல்லை. பவுலும் சீலாவும் இந்த உபத்திரம் படுறது, அடித்து சித்திரவதை படுறதுக்கு யார் காரணமாக இருக்கும்? அதிகாரிகளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க.
அங்கே அதிகாரிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை போயாச்சு. படிங்க சார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ எது ஃபுல்லப்பா இருக்குது? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் நமக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதத்திற்கும் நம்மளும் செய்யக்கூடியவர் எல்லாருக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, அடி சித்திரவதை பண்ணி. இதெல்லாம் ஒரு ரிவார்டு. அவர் செய்யக்கூடிய எல்லா ஊழியமும் ஒவ்வொரு விதமான ரிவார்டு கிடைக்குது. இதே போல் பிரதர், நாளைக்கு நமக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்மளை ஒரு சகோதரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கல, நம்மளுடைய சகோதரருடைய ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒரு சகோதரை நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இதே போல் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி இருக்குமோ ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு இது தேவையில்லாத பிரதர் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இவர் அப்பயே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஒரு உலகத்தின் ஆவியில் இருக்கிறேன் அப்படின்றார். படிங்க சார். சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் ஆதிகால சபை ஊழியர்களை போன்ற யாரு? பவுலும் சீலாவும் ஆதிகால சபை ஊழியரை போன்றவும் நாமும் தற்காலத்தில் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு? தற்காலத்தில் எப்போதும் தயாராக இருக்கணும். எதுக்கு? அடி வாங்கிறதுக்கு. இப்போ யார் அடி வாங்கிட்டு இருக்கிறார்? பவுலும் வாங்கிட்டு இருக்கிறாரு. பவுல் தான் விரட்டி விட்டது. யார் கூட இருக்கிறோம் வாங்குறாரு? சீலாவும் இருக்கிறாரு. இதே போல் நம்மளும் யார் போகிறாங்களோ கூட போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக அடி உண்டு. அந்த ஊழியத்திற்கு முழு சாட்சியாக துன்பங்களை சகிக்க முன்வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த துன்பத்தை நீ என்ன சகிக்கிறியான்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். இதை சகிச்சு இந்த ஊழியத்தை நீ விட்டுறக்கூடாது. இந்த சகிச்சு மீண்டும் அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறியான்னு சொல்லி அந்த சகிப்பு தன்மையை மட்டும்தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். படிங்க சார். அவ்வாறான கடின அனுபவங்கள் தேவனுடைய வழிநடத்துதலின்படியே என்னை ஏற்றுக்கொள்வதற்கும் அது தேவனுடைய ஆதரவற்ற அல்லது நிராகரிக்கப்பட்ட நிலைமைகளுக்கு இதை தேவன் கண்டிப்பா அது இவர் நிராகரிச்சுட்டாரு, இவர் கைவிட்டப்பட்டுட்டாரு, ரிஜெக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதத்தையும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அந்த சகோதரனை அவர் தேவன் தான் நிராகரிச்சிட்டார், விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதத்திலுமே எடுத்துடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவன் கண்டிப்பாக அவர் விடவே மாட்டார். சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். படிங்க சார். நிராகரிக்கப்பட்ட நிலைமைகளுக்கு ஆதாரம் என்று நினையாமல் இருப்பதற்கு அந்த ஊழியரை போன்றே நமக்கும் விசுவாசம் தேவையா அப்படின்னா, நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பிரதர் இருக்கிறோம், எல்லா விஷயத்திலும் கரெக்டாக தானே செய்கிறோம். தேவன் பேசாமல் பரலோகத்தை நம்மளை எடுத்துகிட்டு போயிடலாமே. ஏன் உலகத்து காரியங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு, பேச்சு வாங்கிட்டு, அடி வாங்கிட்டு, வாங்கிட்டு, சித்திரவதை பண்ணிக்கிட்டு, வேதனைப்பட்டு இவ்வளோ தூரத்தையும் பண்ணுறதோட பேசாமல் தேவன் நம்மளை எடுத்து அவ்வளோக போயிட்டே இருக்கலாமே. ஏன்? ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்களேன். ஏன்னா பிரதர் சொல்கிறாரு, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குமா. அந்த டெஸ்ட்டு வைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் நிலைமையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்படுறது எதுக்காகனா அவன் பாஸ் ஆகிறதுக்கு தான். இதே போல் தான் நமக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டு தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் போய் திடீர்னு போய் இந்த பள்ளிக்கூடத்தில் என் பையனுக்கு டெஸ்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வேலைக்கு ஆகுமா? டெஸ்ட்டு வைக்கிறது நமக்கு நல்லதான், ஏன்னா நம்ம பாஸ் ஆகிறோம். அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டு நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த விதமான டெஸ்ட்டுனா, ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டு நடக்குதுன்னா பாரம் சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்றார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு பாரம் வந்துக்கிட்டே இருக்கும். பாரமான கஷ்டமாக தான் இருக்கும், சாதாரணமான கஷ்டமே இருக்காது. ஆனால் அந்த விதமான கஷ்டம் இருக்கும்போதும் அதை நம்ம சகித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோமான்னு தான் தேவன் பார்த்துக்கிட்டார். இதுவும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக தான்
ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நிமித்தமாக தான் அதை என்ன பண்ணுறாரு, அனுமதிச்சு கொண்டே தான் இருந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ பவுலத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போடும்போது என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சின்ன ஜெயிலாக இருக்குது. இப்போ அதிக குற்றம் செஞ்சவனை தான் போடுறாரு. படிங்க சார். சிறைகள் அக்காலத்தில் சிறு சிறு அறைகளாக கொஞ்சம் குறைந்த வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ளதாகவும் சின்ன சின்ன அறையாக தான் இருக்குது. காற்றே வராது, இருட்டாக தான் இருக்கு. கூட அந்த இடத்துல தான் போட்டிருக்கிறாங்க. படிங்க சார். கடும் குற்றவாளிகளுக்கு என்ன உட்காவலறை அல்லது இருண்ட நிலவறையாக கட்டப்பட்டிருக்கும். இந்த உள் அறையில் தான் அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டு கால்களில் விலங்கு மாட்டப்பட்டிருந்தார்கள். கடும் குற்றவாளி ஆயிட்டாங்க இவங்க. குற்றவாளின்னு அவளை சாதாரண குற்றவாளி அவளை கடும் குற்றவாளி ஆயிட்டோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே இருட்டறையில் தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ உள்ளே போட்ட உடனே என்ன பண்ணால், கால்லையும் கட்டு போட்டாச்சு. எங்கிட்டும் தப்பியாத பிடிக்க மனநிலைமை. இந்த மனநிலைமை இருக்குது. ஏன்னா பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, தவறான குற்றங்கள் போட்டிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, இருட்டறையில் போட்டிருக்காங்க, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, வலி வேதனை இருக்குது, கால்லையும் கட்ட போட்டிருக்கிறாங்க. கட்ட போட்டுட்டு 16-24 படிங்க சார். அப்போஸ்தலர் 16:24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். இப்ப இந்த மனநிலைமையில இருக்கிறாங்களே, இவ்வளோ சூழ்நிலை இருக்கும் போதும் இவங்களுக்கு பாட்டு வருது, வேதனை இருக்குது. அத்தனை விதத்தையுமே இவங்க பொருட்படுத்தவே இல்லை, பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. பொருட்படுத்தாத அளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாருன்னா, பவுல் எழுதும்போது நிருபம் எழுதும்போது, இவ்வளோ பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், வேதனைப்பட்டேன், சித்திரவதை, இவ்வளோத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குதுன்றாரு. அந்த சந்தோஷம் என்னன்னா, படிங்க சார். மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை உண்டாகுதுன்றார். எனக்கு இவ்வளோ ஒரு சித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் எதுன்னு பார்த்தேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை கிடைக்க போகுதுன்றாரு. படிங்க சார். இவ்வளோ அடிப்பட்ட சித்திரத்தையும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லேசான ஒரு உபத்திரமாக தான் இருக்குது அப்படின்றாரு. துன்ப நேரத்தை வெற்றி கொண்டவர்களாக எடுத்திருக்கிறார். அவர் பட்ட உபத்திரத்தை என்னவா எடுத்துக்கிட்டாருன்னா, லேசாக தான் எடுத்துக்கிட்டார். பெரிய ஏன் லேசாக எடுத்துக்கிட்டாருன்னா, இதை விட ஒரு பெரிய துன்பம் ஒன்று வரப்போகுது. அந்த துன்பத்தையே நான் என்ன பண்ணுறேன்னா வெற்றி கொண்டவர்களாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. படிங்க சார். இது ஒரு ஸ்லாக்கியம், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. அந்த தேவனை என்ன பண்ணுறாரு, ரொம்ப மகிமையாக ஏற்றுக்கொண்டே அப்படின்றாரு. இவ்வளோ ஒரு துன்பத்தையும் பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக எடுத்துக்கிறோம், முகமே மாறி போகிறோம், நம்மளோட ஆக்டிவிட்டியே மாறி போகிறோம் அப்படின்றாரு. இவர் அவ்வளோ சித்திரவதை பாட்டு மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு பாட்டை பாடிட்டு எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. படிங்க சார். கிறிஸ்துவின் சரீரத்தின் பாடுகளை பெறும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவனை துதிக்கவும் கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றும் பொருட்டு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மாபெரும் நிஜமான மோசேயின் அங்கத்தினர்களாக. மாபெரும் நிஜமான மோசைன்றது யாரு? மோசைன்றது நிழல், ஒரிஜினல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீர அவயவங்களாக மகிமையில் பங்கு பெற அந்த எண்ணமே அவர்களை உற்சாகப்படுத்தியது. அப்போ மாபெரும் நிஜமான ஒரு இயேசு கிறிஸ்து வராருன்னா, அப்போ இவர் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவின் உபத்திரங்களில் குறைவானதை நிறைவேற்று அப்படின்னா, கிறிஸ்து ஏதோ ஒரு பாடு குறைவாக வச்சுட்டு போயிட்டாரு, அதை இவங்க நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கிறாங்க.
கிறிஸ்து வந்து எந்த விதத்திலும் பாடு வந்து குறைக்கவே இல்லை. அவருடைய பாடு எல்லாத்தையும் முடிச்சிட்டார், ரேன்சமில் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன வசனத்தில் சொல்லப்படுறாருன்னா, கொலோசியர் 1:24 படிங்க சார். கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. இப்போ பாடுகளை பற்றி தான் பேசுறாரு. பாடுகள் மற்றவங்களை பற்றி வர்றதை பற்றி பேசுகிறாரா, நமக்கு வர்றதை பற்றி சொல்கிறாரா? நமக்கு வர்றதை பற்றி தான் பாடுகளை பற்றி படிக்கிறாரு. படிங்க சார். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் மாம்சத்திலே நான் என்ன பண்ண போறேன்? நிறைவேற்றுவேன் அப்படின்றாரு. இப்போ இதில் என்ன சொல்ல போன்றார் பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரமாகிய சபைக்காக ஒன்று, ரெண்டாவது கிறிஸ்துவனுடைய உபத்திரங்கள் 2, மூணாவது என்னன்னா குறைவானதை அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய சரீரமாக சபைக்காக அப்படின்றான்னா, அவருடைய சரீரமாக சபையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்? 1,44,000 பேர் இருக்கிறோம். அந்த 1,44,000 நம்மளும் தானே அதில் இருக்கணும். 1,44,000 பேர் இருக்கக்கூடிய பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த பாடுகள் படுறதுனால அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அவங்க ஜெயிலில் இருந்து பாடுபடுறதுனால அவங்க என்ன ஒரு சந்தோஷத்தை சொல்கிறாரு? 1,44,000 பேரை பாடுபடுறதுக்கும் பவுலும் சீலாவும் அவங்க பாடுபடுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்றாரு. என்ன ஒரு சந்தோஷம்? ஏன்னா சரீரமாகிய சபை கேள்வியிலே பதில் இருக்குது. என்ன சார்? அவரும் சரீரத்தில் அவரும் ஒரு பங்கு உள்ளவர் தான். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குதுல்ல, அந்த பங்கை நான் எங்கே நிறைவேற்றிட்டு இருக்கிறேன்? ஜெயிலேருந்து நிறைவேற்றிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறார். ஆஸ் த கான்கரேஷன் படிச்சிருங்க சார். அது மட்டும் as the consecrating of the antitypical priesthood requires the gospel age to complete sin offering, also the sin offering. ஆமா, இப்போது சார் பாவ நிவாரண பலின்னு இருக்குது. பாவ நிவாரண பலின்றது முடிஞ்சிடுச்சு. என்னன்னு பார்த்தோன்னா 2 சொல்கிறார். ஒன்று இளங்காலை, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடா. இளங்காலை பலி முடிஞ்சிச்சு. இளங்காலை பலி முடிஞ்சிச்சு. இப்போ வெள்ளாட்டுக்கடை முடிஞ்சிச்சா யார்? நாம தான். இப்போ நம்ம முடிச்சிட்டோமா இல்லையா? இன்னும் முடிக்கல. அதான் சொல்கிறாரு சிங் ஆஃபரிங்னு சொல்கிறாரு. இப்போது அவருடைய சரீரமாகிய சபைக்காகன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போது யார்? 1,44,000 பேரில் இருக்கக்கூடிய நாமளும் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடுபடக்கூடிய பாடுகளை தான் பவுலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய உபத்திரங்கள் சொல்கிறார்ல, கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களை எப்படி அவர் பாடுபட்டார்? தேவன் வந்து கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடு அவர் நிறைவேற்றிட்டார். தேவன் கிறிஸ்துவ மூலமாக நமக்கு கொடுத்த பாடு தான் நம்ம நீங்கள் பேசிக்கிட்டு கிடக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃப் கிரைஸ்ட் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாத்திரத்தை எடுக்கிறாரு. பாத்திரத்தை என்ன பண்ணுறாரு? ரத்தத்தை எடுத்து நமக்கு என்ன கொடுக்குறாரு? இதை நீங்கள் முழுசாக நீங்கள் வாங்கி குடிங்க. உலக ஜனங்களுக்கு யாருக்கும் கிடையாது. யாருக்கு மட்டும் சொல்கிறாரு? நமக்கு மட்டும்தான் சொல்கிறாரு. அப்போ அந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா பாடுகளை பற்றி தான் கொடுக்குறாரு. அப்போ கிறிஸ்துவனுடைய உபத்திரத்தின் பாடுகளை நமக்கு கொடுத்துக்கிறார். நம்ம சரியாக செஞ்சு முடிச்சிடும். குறைவானதுன்னு இருக்குல்ல, குறைவானதுன்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது எப்படின்னா, இயேசுவில் நவ் ஐ ரிஜாஸ் மை சஃபரிங் ஃபார் த யுவர் ஷேக். இப்போ பார்த்துருக்கோம். இப்போ அண்ட் ஃபில் அப் ஆன் த மை பார்ட் தட் விச் இஸ் லேக்கிங். மை பார்ட் அப்படின்னு இருக்குது. மை பார்ட்டுனா நிறைவேற்றப்படாதது ஒன்று இருக்குதா? அந்த 1,44,000 பேரில் ஒரு நிறைவேற்றப்படாத ஒரு விஷயம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளத. அப்போ பவுலுக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த நிறைவேற்றப்படாத பவுலுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்டதில் தான் அங்கே ஜெயிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பானம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது என்ன சொல்கிறான்னா, கிறிஸ்துவன் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக நமக்காக என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்றாரு. படிங்க சார். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறோம். நம்மளும் இதே போல் ஒரு மனநிலைமையில் இருக்கிறோம். சித்திரவதைப்பட்டு இருட்டிலையோ இதே போல் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பாட்டு பாடுவோம்? சோக பாட்டு பாடுவோங்களா? என்ன சூழ்நிலை இருக்கிறோம்?
அப்போது சோதனைன்றது வரத்தான் செய்யும். அப்போ சோதனை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வரத்தான் செய்யும். அப்போ நம்ம எந்த நிலைமையில் எடுத்தோம்னா, தேவன் இதை நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறார், இதை மகிமையாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி தான் பவுல் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன்றார். படிங்க சார். நாம் மற்றவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றி கொண்டு உற்சாகப்படுத்தப்பட இவைகள் நமக்கு போதனையாக எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு யாரா இருக்கிறாங்க? ஒரு போதனையா இருக்குது. நம்ம போதனையா தான் நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய உடன்படிக்கையும் அவர்களுடைய உடன்படிக்கை போன்றதே. ஆமா. அவ்வாறே அவர்களுடையதும் கர்த்தருடைய உடன்படிக்கை போன்றதே. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளின் தன்மை ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டாலும் பாடுகள் ஒன்றே. அப்போ பாடுகள் ஒன்று. அப்போ பாடுகள் நமக்கு வர்றது உண்மைதான். பாடுகள் எப்படி வரும்? எனக்கு வர பாடு இவருக்கு வராது, இவருக்கு வர பாடு அவருக்கு வராது. ஆனால் பாடுகள் வரும். பாடுகள் எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு விதமான பாடுகளும் ஒரு வித்தியாசமாக தான் வந்துக்கிட்டே இருக்குன்றது. அப்போ பாடுகள் வரும்போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கணுன்றீங்க? அப்போஸ்தலர் பவுல் மாதிரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாடக்கூடியதாக தான் இருக்கணும். இருட்டாயிடுச்சுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. இருட்டுன்ற ஒரு சோதனை, அடின்ற ஒரு சோதனை, காலில் போடக்கூடிய ஒரு சோதனை. அப்போ இதெல்லாம் கண்டு நம்ம பயந்துடக்கூடாது. எல்லா விதத்தையும் நம்ம மகிமைன்னு சொல்லி ஏற்றுக்கணும். அப்போ நமக்கு பாடு வர்றது கண்டிப்பாக உண்மைதான். இந்த சூழ்நிலை வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்துடுது. பூமி அதிர்ச்சி வந்தோடனே நம்ம பயந்துட போகிறோம், பயப்பட தேவையில்லை. அப்போ யார் வரா? இப்போ தான் ஜெயிலரே வராரு. படிங்க சார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றான். இப்போ பவுல் சத்தமிட்டு, நீ ஒன்றும் எதுவும் பண்ணிக்காதப்பா, நீ அதை எடுத்து வாழை எடுத்து நீ வெட்டிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தான் பெருமை கொள்றதுக்காக செஞ்சிருப்பாரா? ஏன் செஞ்சிருப்பாரு? இந்த ஜெயிலர் ரொமான ஒரு 1000 வருஷம் வாழ போகிறாரு, இருக்க போகும்போதில்ல, கண்டிப்பாக என்னைக்காக ஒரு நாள் சாக போகிறாரு. இது எதுக்கு? நான் நல்லவன்றதை காமிச்சிக்கிறதுக்காக பவுல் செஞ்சிருப்பாரு. எதற்காக இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும்? நீ எதுவுமே கவலைப்படாதப்பா, நான் எங்கேயும் ஓடியெல்லாம் போல, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லி எதுக்கு? நான் நல்லவன்றது காமிக்கிறதுக்காக அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? எதுக்காக சொல்லியிருப்பார்? ஏன்னா இந்த நிலம் நல்ல நிலம், இந்த மாதிரி நேரத்தில் தான் சத்தியத்தை சொல்லணுன்றதை கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இவ்வளோ இடத்துலையும் பேசாமல் பவுல் இந்த இடத்துலையும் பேசலைன்னா சப்ஜெக்டே வந்திருக்காது. அப்போ என்ன செஞ்சுட்டான்னா, இது சரியான நிலைன்னு சொல்லனால தான் இந்த இடத்துல தான் சத்தியத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சுட்டு அந்த ஜெயிலருக்கு தெரியாமல் இருக்க போது இவங்க என்ன குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். படிங்க சார். ஓரளவு தெரிந்திருக்க கூடும். இவ்விரு மனிதரில் ஒருவர் உன்னதமான வல்லமை உடையவராய் இருந்து அதன் மூலம் தெய்வீக வெளிப்பாடாக தவறாக நினைத்திருந்த பிசாசின் ஆவியை விரட்டினதை யாரோ ஒருவருடைய வாயின் வார்த்தை மூலமாக அறிந்திருக்க கூடும். இப்ப இந்த ஜெயிலருக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா, கண்டிப்பா சத்தியத்தை சொல்லியிருப்பாரு. சத்தியத்தை சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். சத்தியத்தை சொன்னோன்னா இந்த ஜெயிலருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, உண்மை என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு அசுத்தாவை விரட்டி விட்டனால தான் இவங்க உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம். இதே போல தான் ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு ஒரு சூழ்நிலை நம்ம கிடைக்கும் போது சத்தியத்தை ட்ரூத்தை நம்ம அதிகமாக நம்ம கொடுத்துடணும். சூழ்நிலை அந்த நம்ம விட்டுடவே கூடாது. படிங்க சார், கீழே உள்ளதை மட்டும் படிங்க சார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே. யார் கூப்பிடுறா? ஜெயிலர் பவுலை பார்த்து ஒரு கைதி மாதிரி வச்சு கைதியை சொல்றாரு, ஆண்டவர் மாதிரின்னு கூப்பிடுறாரு. இதுதான் ட்ரூத்து. நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டாருன்னா இப்போதான் ஆதார வசனத்தை சொல்றாரு. படிங்க சார் கீழே. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்ன மனநிலைமை அந்த இடத்துல கொண்டு போயிருப்பார். நான் என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டாரு. இப்போ பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்புறம் யாரு? நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவேன்னு அப்படி சொல்லிட்டாருன்னா
பவுல் என்ன செஞ்சிருப்பார், என்ன மனநிலைமை காமிச்சிருப்பார்? இப்போதான் சத்தியத்தை கொண்டு வந்துருக்கணும். எப்படி சத்தியத்தை கொண்டு வரணும்னா, சத்தியத்தை பற்றி முன்னாடி சொல்லிட்டாரு. எப்பா எவ்வாறு நீயும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா, இப்போ நான் பாடுபட்டேன் பாரு, இப்போ நான் சித்திரவதைப்பட்டேன் பாரு, இந்த சித்திரவதை நீயும் படுவ. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கிட்டினா, இப்போ நான் படக்கூடிய இன்னைக்கு பட்ட பாடம் எனக்கும் சீலாவுக்கும் ஒரு நாள் மகிமைன்னு வரும். அந்த மகிமை நீ காண்ப. அப்போ அந்த மகிமையை காணணும்னு பலவிதமான சித்திர பாடுகள் உபத்திரங்கள் படணும். நான் பட்டம் பாரு, இதை விட வேறு மாதிரி உனக்கு படுவேன். ஆனால் நீ விசுவாசிக்கணும். இதை தான் சத்தியத்தை சொல்கிறார். இப்போ படிங்க சார். அப்போஸ்தலர் 16:33 மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். உடனே கூட்டிட்டு போயிட்டார். நைட்டா கூட்டிட்டு போயிட்டாரு. ஞானஸ்நானமும் கொடுத்துட்டாரு. படிங்க சார். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். அப்ப கூட்டிட்டு போயிட்டாரு. காய்கள்லாம் கொடுக்கப்பட்டாரு. சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஞானஸ்நானமும் கொடுக்குறாரு. இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சும்மா விட்டுருப்பாரா பவுல்? ஒரு 1 hour 4 சப்ஜெக்ட் எடுத்திருப்பார். யாருக்குன்னா ஃபேமிலிக்கே எடுத்திருப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நாங்கள் எப்படி பாடுபட்டுருந்தோம் அவருக்கு தெரியும், நான் எப்படி சித்திரவதைப்பட்டுன்றது தெரியும், எந்த சூழ்நிலையில் உள்ள ஜெயிலில் என்னை போட்டாங்கன்றதும் தெரியும். இத்தனை விதத்தையும் நீங்கள் எல்லாம் தாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பூராவுமே ஃபேமிலியாக ஒரு பெரிய ஒரு மகிமையை கொண்டக்கூடியவர்கள் இருக்கின்றார். இப்போ என்னன்னா பவுல் எத்தனை பேத்துக்கு ஊழியம் சொல்லியிருக்கிறாரு? இப்போ இந்த பாடத்தில் பார்க்குற வரைக்கும் பவுல் எத்தனை பேத்துக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாரு? ஒருத்தருக்கு தான் சொல்லார். ஒருத்தருக்கு சொல்லி ஒரு குடும்பமே இன்றைக்கி வருது. ஒருத்தருக்காக எப்படிங்க பிரதர் வர்றது? ஒருத்தருக்காகனாலும் வரணும். ஒருத்தருக்காக தான் ஒரு பாடுபட்டுறா இருப்போம். படிங்க சார். நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகள் வரும்போது எப்படின்னா ஒரு பயத்தை மூட்டக்கூடிய அளவுக்கு வரும். அந்த பயத்தை கண்டு நம்ம எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாதுன்றாரு. ஏன் அப்படின்னா பாடுகள் எந்த சூழ்நிலையில் வரும்போது நமக்கு விசுவாசம் வேணுன்றார். ஃபெய்த் இருக்கணும். அந்த சத்தியம் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த சத்தியம் வேலை செய்தா அப்படின்றது தான். அது ஒவ்வொரு அடியிலும் சத்தியம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பவுலும் சீலாவுக்கும் எந்த விதத்தில் எதை பேசலை, யார்ட்டையும் பேசலை. பேசக்கூடிய இடத்துல தான் பேசக்கூடியதாக இருக்கிறாரு. படிங்க சார். கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இதே போலதான் அந்த குடும்பமே நிறைவேற்றப்பட்டிருக்குது. படிங்க சார். அடுத்தது ஒருவேளை சீலா இதற்கு எதிராக செயல்பட்டிருக்க முடியும். இப்போ பவுல் தான் இருந்திருக்கிறாரு. பவுல் தான் விரட்டினது. சித்திரவதை பட வேண்டியது யாருன்னா பவுல் தான் படணும். இப்போ சீலா என்ன பண்ணியிருக்கலாம்? பவுல் ஏன் நீங்கள் அந்த அம்மாவை விரட்டி விட்டீங்க, நீங்கள் அதை பண்ணீங்க, எதிர்த்து கூட பேசியிருக்கலாம். பவுல் இது தேவையே இல்லாதது, எனக்கு இது தேவையே இல்லாது, நான் கூட போகிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னா. ஆனால் பவுல் சொல்லவே இல்லை. படிங்க சார். அடுத்தது எல்லாத்துக்கு முன்னாடி கூட அவர் கழிந்து பேசியிருந்திருக்கலாம். ஆனால் பேசாமல் இருந்திருக்கிறாரு. படிங்க சார். அவர் வந்து அங்கேருந்து கூட தப்பிச்சு கூட போயிருந்திருக்கலாம். ஏன் போகல அப்படின்னா சீலாவும் சொல்கிறாரு, பவுல் என்ன விதமான பாடுபட்டாரோ அந்த பாடு நானும் படணும். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மகிமைன்ற ஒரு ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 1,44,000 இருக்கக்கூடிய அந்த பாடுகள் எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுல்ல, அந்த பங்குல நானும் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். படிங்க சார். எபேசியர் 10:32 நம்ம நினைச்சு கொள்ள வேண்டியதான். முந்தின நாட்களை நம்ம எப்பொழுதுமே நினைச்சு கொண்டு தான் இருக்கணும். நம்ம எப்படி இருந்த சூழ்நிலைகள்னு. படிங்க சார். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அப்ப அந்த சூழ்நிலை நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும்
நீங்கள் வேடிக்கையாளர் பட்டதும் அல்லாமல் நமக்கு யாராக பங்காளியாக இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ஒரு பங்காளியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும் இருக்குது. அப்போ எல்லா விஷயங்களும் நம்ம கணிச்சு இருந்த அவர் எல்லாமே தெரிஞ்சு இருந்தோம் அமைதியை காத்துக்கிட்டே இருந்துக்கிறார். ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். சரியாக கொண்டு போய் சேர்த்து முடிச்சிட்டணும். அந்த நீதிபதிகளாக இருக்கிறாங்களே, அவங்க நீதிபதிகளும் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துருப்பாங்க, இவன் எந்த விதமான குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளோட ட்ரிக்கை பாருங்க. படிங்க சார். அப்போஸ்தலர் 16:35 மற்றும் 36 பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். இப்போ நீதிபதி சொல்லிட்டாங்க, பவுலு சீலாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ உங்கள் மேலே எந்த விதமான குற்றங்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னா பவுலு சீலா உடனே போயிட்டாங்களா? போகல. ஏன் அப்படின்னா, இப்போ நான் பாட்டு உடனே சொல்லிட்டேன்னு போயிட்டேன்னு வச்சுக்கலேன், அந்த சத்தியம் சரியாக இருக்காது. அதனால் என்னுடைய சத்தியத்தை உண்மைன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறாரு. படிக்க செய்தார். பொதுமக்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு முந்தைய இரவில் அவர்கள் அநீதியாக நடத்தப்பட்டனர் என மக்கள் முன்பு ஒத்துக்கொண்டு அதை சாட்சியாக கூறினர். இது அவருடைய விசுவாசத்திற்கு எதிரான நிந்தையை போக்கும். இது நிமித்தம் உங்கள் போதகர்கள் விசாரிக்கப்பட்டு பட்டணத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதுடன் மீண்டும் திரும்பி வர தடை செய்யப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் அப்பட்டணத்தில் இருந்த சீஷர்களிடம் கூற முடியாது. என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இவர் பாட்டு நீதிபதிகள் வந்து போன்னு சொல்லிட்டு இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கலாம், மீண்டும் ஒரு சூழ்நிலையில் அதே ஊருக்கு வந்துட்டு தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னா அந்த ஜனங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு ஒரு வாட்டி வந்தாங்க பாருங்க, ஊழியம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஊழியம் பண்ண வந்தப்போ அடி அடித்து ஜெயிலில் போட்டுட்டு ஓடி போனாங்க பாருங்கள், அவங்க தான் திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னனால இவர் உடனே போகல. அந்த இடத்துல சத்தியத்தை உண்மைன்றதை நிரூபிச்சிட்ட பிற்பாடு தான் அந்த ஊரை விட்டு போகணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. அதனால தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா சத்தியத்தை மீண்டும் சொல்கிறார். சொல்லி முடிச்சிட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, படிங்க சார். அப்போஸ்தலர் 16:39 அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். கீழே எவ்வளவு படிங்க சார். அதே சமயம் அவருடைய சமரசத்தின் ஆவியையும் கவனிக்க வேண்டும். இல்லை, அது கீழே 40 படிச்சிருங்க சார். 16:40 அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இப்போ பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு தேவையில்லை, வேலை இல்லை, அதனால் எல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி நேராக யார் வீட்டுக்கு போயிட்டாங்க, லீதியா வீட்டிலேருந்து தான் வந்தாங்க. அதனால் அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாதுனால லீதியா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாங்க. யார் ஆறுதல் சொல்லணும்? லீதியா தான் ஆறுதல் சொல்லணும். ஆனால் லீதியாவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன ஆறுதல்? மாந்தமாக போனேன், ஊழியம் பண்ண போனேன், அடியும் உதயம் சித்திரவதையும் நான் பண்ணிட்டு கிடந்தேன், இதே போல் நாளைக்கு உனக்கு வரும், நீ எதை பற்றி நீ கவலைலாம் படாத, உனக்கு மகிமை உண்டு அப்படின்றார். இப்போ சூழ்நிலையில் அன்புக்குரிய சகோதர சோர்களே, நமக்கும் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வரும். எல்லா விதமான சூழ்நிலையும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம சபைக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகளும் இடவுகளை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் கொண்டு வந்துடக்கூடாதுன்னா, மீண்டும் அந்த சூழ்நிலையில் கொண்டு வந்துட்ட பிற்பாடு தேவன் தான் அனுமதிக்கிறான்றது கொண்டு வரக்கூடாது. தேவனுடைய காரியத்துக்கு தான், தேவனுடைய ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய வேலைக்காக தான், அந்த வேலையை இருந்து நிமித்தமாக தான் அந்த சூழ்நிலையை கொண்டு வருவார். நம்ம ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு முட்டாள்தனமான காரியங்கள் செய்கிறோம்னு அர்த்தம். படிங்க சார். முட்டாள்தனமான காரியங்களை செய்வதாலோ அல்லது முறையாக செய்ய வேண்டிய காரியங்களை முட்டாள்தனமாக செய்வதனாலோ உபத்திரவங்களை தேடிக்கொள்வது என பொருள்படாது. நம்ம எந்த விதத்திலும் பொருட்படுத்தவே கூடாது. நம்ம எந்த காரியத்தையும் அவருடைய காரியமாக தான் இருக்கணும். நம்ம தேவையில்லாத ஒரு காரியங்களை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா முட்டாள்தனமான காரியமாயிரும். அதுதான் சரின்னு சொல்லிட்டோம்னா இன்னமும் அதே தான் ஆகுன்றார். உபத்திரங்களை தேடிக்கொள்ள இருக்கணும். படிக்க சார். பிலிப்பியர் 3:7 பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, நமக்கு லாபமாக இருந்தது. பவுலுக்கு எவ்வளோ லாபம் இருந்தது. அவர் ஏழையாக இருந்தார், ஏகப்பட்ட பணக்காரர் தான் இருந்தவர். அவர் தைரியம் கொண்டவர், எல்லாத்தையும் அடிக்கக்கூடியவர்.
எல்லாத்திட்டும் ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு லாபமாக அவர்கிட்ட இருந்தது. தேவனுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா நஷ்டனே விட்டுட்டார். பண்ணிட்டார். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த விளைவுகளோ எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ நஷ்டமானது எல்லாத்தையும் விட்டுட்டு எது அவருக்கு லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா பாடுகள் தான் லாபம், உதைகள் தான், சித்திரவதைகள் தான். எல்லா விதத்தையும் அவருக்கு என்ன பண்ணிட்டார்னா அவர்கிட்ட விரோதமாக இருந்தக்கூடிய எல்லாத்தையும் நஷ்டன்றதை விட்டுட்டு அவருக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான துன்பமும் லாபமாக நினச்சிது. அதை தான் ஒவ்வொரு விதத்திலும் போராட்டத்தை போராடின்னு முடிச்சுன்றார். இப்போ நமக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த விதமான சூழ்நிலையிலும் ஒரு போராட்டங்கள் வரும், சூழ்நிலையில் வரதான் செய்யும். நம்மளுடைய ஊழியங்களும் இருக்கும். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக தான் போராட்டங்களும் வரும், இடர்களும் வரும். அந்த இடத்துல யார் ஒருத்தர் தான் இருக்கிறான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்லக்கூடியதாக தான் இருக்கணும்னு இருக்குது. அதனால் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதான் ஒருத்தர்னால ஒரு குடும்பமே நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குது. நம்மளால் வர முடியாது, செய்ய முடியாதுன்னு போயிடக்கூடாது. அப்போ நம்ம எந்த நிலைமையிலும் நம்ம எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தான் இருக்குது. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய